ஹாய் சொந்தங்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி ரெடிமேட் சால்னா செய்ய போகிறேன். ரெடிமேட் சால்னா செய்கிறதுக்கு என்னெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கேன்னு பாருங்கள். இது வந்து ஒரு முடி தேங்காய், அது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதோட ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூடு பேஸ்ட்டு, தக்காளி, அப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் பொடி. இப்போ அதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வைக்க போகிறேன். இதில் வந்துட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, புதினா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு இலை போட்டு, அப்புறம் வந்துட்டு பல்லாரி நல்லா வதக்கிறேன். பல்லாரி நல்லா வதங்கட்டும். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இப்போல்லாம் என் வீடியோ நீங்கள் பார்க்குறதே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் போடுவேன். நானும் வந்துடலான்னு உங்களை நம்பி தான் யூடியூப் சேனலில் வந்திருக்கேன். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதோட நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. நான் இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் போட்டு வதக்கிறேன். நல்லா வதங்கட்டும், பேஸ்ட் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு நான் இப்போ இது கூட கொஞ்சம் புதினா இலை சேர்க்குறேன் பாருங்கள். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாவையும் போடுறேன். இது நல்லா வதங்கிட்டு இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி. அவ்வளோதான், ரெடிமேட் சால்னா ரெடி ஆகிட்டு. இது நல்லா கொதிக்கட்டும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சால்னா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து காலையில் எழுந்தோடனே எனக்கு வீடியோ போட முடியல, எனக்கு டைம் இல்லை. பாப்பா வந்துட்டு 10th படிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால் அவள் வந்து சீக்கிரமாக கிளம்புறதுனால 8 மணிக்கு தான் வெளியில் போயிடுவா. அதனால் நான் அவளுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து அயன் பண்ணி கொடுத்து அவளை கிளப்பிவிடவே டைம் கரெக்டாக இருக்குது. அதனால் காலையில் எனக்கு வீடியோ போட டைமே இல்லை. பாப்பா லீவில் தான் நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு விடலாமேன்ட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டுட்ருக்கேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறுபடியும் நான் உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.